இது யார் இருக்காங்களா, ரிப்போர்ட்டர் யாரும் இருக்காங்களா? அதை எடுத்துட சொல்லுங்க. இது தமிழ் சேனல் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க, ஹெல்ப் பண்ணிடுங்க. அது ஆர்எஸ் அது இருக்குண்ணா உங்களுக்கு ப்ரெஸ்ஸு மீடியா வச்சு அதெல்லாம் புரியலைங்க. ஐபின்னு ஒன்று இருக்கா? இருக்காது. நாங்க தான் நடத்துறோம், நாங்க தான் வேணாம் சொன்னோம். வந்து சொல்லியாச்சுங்க, எங்களுக்கு பத்திரிக்கை தேவையில்லைங்க. இது மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். கம்ப்ளைண்ட் அதுதான் பிரச்சனை. நீங்க செய்தியாளர் கிடையாதுங்க, எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க செய்தியாளர் கிடையாது, நாங்க சொல்றோம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க எங்களுக்கு தேவையில்லைங்க சார். நான் உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் சொல்லல. உங்க பத்திரிக்கை வேண்டாம் சொன்னேன், நீங்க வேண்டாம் நான் சொல்லல. நீங்க தரம் வந்து உட்காருங்க, உங்க பத்திரிக்கை எங்களுக்கு வேண்டாம், நீங்க வந்து வேணா உட்காருங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்க பத்திரிக்கை வேண்டாம் தான் சொல்றோம். எங்களுக்கு உங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நீங்க நல்லவர் தான் சார். உங்க பத்திரிக்கை அயோக்கிய பத்திரிக்கை சார், அவ்வளவுதான் விஷயம். யாருக்கு சொல்றோம்? தமிழ் சேனல்ங்கிறது ஆர்எஸ்எஸ் ஓடதுங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லைங்க. தேவையில்லைங்க, எங்க விருப்பம் சார். நாங்க பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை செய்தி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன் சொல்றோம்னா, போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குனது தமிழ் சேனல். இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அந்த செய்தியை திரும்ப எடுக்கல. அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க எப்படி ஊடகமா பார்க்க முடியும்? அது எங்களுக்கு யாருங்க நிறுவனமா இல்ல எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையில்லைங்க, உங்க பத்திரிகை தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் கூப்பிடல சார், உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பத்திரிகை வேண்டாங்க. அடுத்த முறை பத்திரிகை வந்துச்சுன்னா தூக்கி எங்களுக்கு தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் பத்திரிகை நடந்த அவசியமா? நடத்து, வட இந்தியாவில் நடத்த, இந்தியா நடத்துற உன்னை யாரு கேட்டா? இது எங்க ஊர்ல நான் நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். எங்க ஊர்ல உன்னை யாரு கேட்டா? நீ நாக்பூர்ல நடத்த, வட இந்தியாவில் நடத்தி கலவரம் பண்ணு, பொய் செய்தி பரப்பு. இது தமிழ்நாடியா? தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் கார விட மாட்டாங்க சொல்றேன். உங்க பத்திரிகை இனிமேல் எங்க பிரஸ் மீட் வந்துச்சுன்னா நீ பத்திரிகை கிடையாது, நீ கலவரக்காரனுப்பா. உங்க பத்திரிகை கலவரக்காரன் தயவுசெய்து வேற பத்திரிகை வேலை பாருப்பா. உன் நல்லதுக்கு சொல்றோம், நீ வேற பத்திரிகை போய் வேலை பாரு. இந்த பத்திரிகை வேலை பார்க்காது, இது பத்திரிகையே கிடையாது, இது பத்திரிகையே கிடையாது. இது பத்திரிகை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. சொல்லிட்டாங்க, இப்ப சொல்லிட்டோம், வேண்டாம் சொல்லிட்டோம். சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றாங்க வரமாட்டாங்க. உங்களை பத்திரிகையாளர் கிடையாது, உங்க பத்திரிகையை நான் பத்திரிகையா பாக்குறேன் சார். நீங்க ரொம்ப நல்லவரு, நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லல, உங்க பத்திரிகை அயோக்கியம் சொல்றோம், நான் உங்களை சொல்லல. தமிழ்நாட்டிலே இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன. காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது. நாங்களும் மதுரையை சார்ந்தவர்கள் தான். நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை. இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது. இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு. கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு. இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை,
அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன. அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது. கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன, காவல்துறையில வழக்குகள் இருக்கின்றன, நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன. ஆக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல, அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல. அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிமெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம். நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல. இது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல. இந்து மக்கள் அப்படி வைக்கல. வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை. இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு, திரும்பவும் சொல்றோம், அது ஒரு குற்றவாளி அமைப்பு, குற்றம் செய்கின்ற அமைப்பு. கோயம்புத்தூரில் பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு, சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய, ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும்னு அவசியம் கிடையாது. தீர்ப்பு தந்துடணும் அவசியமே கிடையாது. எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது? நாங்கள் அந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம், நீதிபதிகளை நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம். ஏற்கனவே குற்றப்பற்றை பட்டியலில் இருக்கக்கூடிய அமைப்பு அது. நாம் என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல. வரலாற்று ரீதியாக அப்படி கோரிக்கையும் இல்லை. கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய கோவில் விதிகளிலே அப்படி கிடையாது. அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை. பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை. எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கல. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல. எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது? எதை வச்சு முடிவு பண்ணுது? ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்து முன்னணி கேட்ட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை. அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு நீதிபதிகள் இறங்கி கலாய்வு பண்றதுலேருந்து எல்லா வேலையும் செய்வதற்குடைய காரணம் என்ன? இதே இது நம்ம என்ன கேட்கிறோம், நீதிமன்றத்தை என்ன கேட்கிறோம்னா, வீடுகள் இடிக்கப்படுது, ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா? என்னைக்கா நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? அதெல்லாம் நடக்கல. இல்ல என்னைக்காவது நடந்திருக்கிறதா? மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில். அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிபதி இருக்காங்களா? நீதிமன்றம் போயிருக்கா? அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கலாய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறோம் நாங்க. நீங்க இதே மாதிரி பிராக்டிஸ் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க சார், தட் இஸ் அ பிராக்டிஸ். நாங்க அந்த பிராக்டிஸ் அடிப்படையில் நாங்க அதை செஞ்சோம்னு சொல்லுங்க, அதை கன்சிடர் பண்ணலாம், ஏத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு பிராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள், ஏழை மக்கள், பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமா எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணல. அப்ப நீங்க ஒரு டிஸ்கிரிஷனரியா நீங்க எதை வேணா நீங்க செய்வீங்க, தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீபம் ஏத்தணும்னு கேட்கறீங்களே, ஏன் மருதமலையில கேட்க வேண்டியதானே? மருதமலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? திருத்தணியில் கேட்கறதுக்கு என்ன? ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது, வேற வழிபாட்டு தலம் கிடையாது, அதனால இந்து முன்னணிக்காரனுக்கு அதில் அக்கறை கிடையாது. ஏன் நீ திருப்பரங்குன்றத்தில் இந்த இடத்துல ஏத்தினாதான் உனக்கு மோட்சம் கிடைக்குது, மருதமலையில் ஏத்தினா கிடைக்காதா? கிடைக்காதா? திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா ஏத்தினா கிடைக்காதா உனக்கு? இங்க மட்டும் ஏன் ஏத்தணும்னு வருதுன்னா, முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும், கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது. அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செவிமெடுக்கிறது என்றால் அதற்கு வலிஞ்சு நான் போய் கலாய்வு பண்ணுவேன், சிஐஎஸ்எஃப் அனுப்புவேன், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸை ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்?
எப்படி அனுப்ப முடியும்? அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு? ஒரு செக்யூரிட்டி போர்சஸ் கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னால், சரிங்களா, அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும், பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும். நீதிமன்றத்தை கொண்டு சொல்றாரா இல்லைங்கிறது இல்ல, நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்க கான்ஸ்டிடியூஷனலா உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீங்க போலீஸ் போர்சஸ் செக்யூரிட்டி போர்சஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்க உத்தரவிடுதோடு நிக்குதா? அப்ப நாளைக்கு நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன், இந்த ராணுவம் இங்க படையெடு, இங்க சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணுன்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டா, அப்ப அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? அப்ப நீதிபதி என்னோட செய்யலாமா? நீதிமன்றம் விளக்கம் சொல்லணும், பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும். அந்த பொறுப்பு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் a body that is transparent. நீ வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது. நான் வெளிப்படையா சொல்ல, நீதிமன்றமே எங்களுக்கு அச்சம் வருகிறது. நான் நீதிமன்றத்தை சந்தேகப்படுறேன் சொல்லல, நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது. நீங்க காவல்துறை ஏவி விடுறேன், செங்கல் சிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் ஏவி விடுறேன் அப்படின்னா எங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்கிறது? நாங்க உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்குதா இருக்கு சொல்றதுக்கு? இந்த நீதிபதி அவர் கள ஆய்வு செய்து இது போன்ற தீர்ப்பை தர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம். தமிழ்நாடு அரசு, திமுக அரசும் அதை பேசிருச்சு. தேவையில்லாம இன்னொரு வழிபாட்டு தளத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதில் சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுக்கக்கூடியவர்கள். அது தமிழ் பண்பாட்டுக்குரிய அடையாளமாகவும் அது இருக்கிறது, தமிழ் பண்பாட்டுக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. நாகூர் தர்காவுக்கு மராத்திய அரசர் கூடு சந்தனக்கூடு கட்டி கொடுத்தாரு. ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க. திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு மருதுபாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க. வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார், 15,000 பொன் கொடுத்திருக்கார். இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது, ஆவணமாக இருக்கிறது. அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்து முன்னணிக்கு? அவ இதைதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இந்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட், அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையை தோழர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார்கள், அதை நாங்களும் வழிமொழிகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா? இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்தில் பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவார். ஆனா சமூகத்தோட பிரச்சனை யார் பார்க்கிறது? யார் பார்க்கிறது? இவரை சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுதான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்கான தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணிக்கு இவர் இந்து முன்னணி உறுப்பினராக இருக்காரு எங்களுக்கு தெரியாது. இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வளைஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பற்றி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பல. அப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கோரிக்கை வச்சுதா? வைக்கல. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சி, தேர்தல் கட்சி, நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்றுகின்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த தீபம் ஏற்றணும் கோரிக்கை வச்சிருக்குதா? வைக்கல. அப்ப மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை. ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறது, எதிர்கட்சி இதை ஆதரிக்கவில்லை. இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்தில் காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது. அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவிமெடுக்கல. அன்னைக்கெல்லாம் எங்க போச்சு கண்டெம்ட்? எங்க போச்சு கண்டெம்ட்? எடுத்துட்டீங்களா? கண்டெம்ட்லாம் எடுத்துட்டீங்களா? அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா? சொல்லுங்க. அங்க சிஎஸ்எஃப் அனுப்பி விட்டீங்களா? நீங்க நான் கேட்கிறேன். காவிரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில அன்னைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அனுப்பி டேமை திறந்துடுற வேலை நீதிமன்றம் பண்ணுச்சா? அன்னைக்கு அதை செய்யல இல்ல. இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யறாரு? அதை எப்படி செய்யறாரு? எப்படி செய்யறாரு? உச்ச நீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டு எந்த உத்தரவு விடல. உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு. உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு. அங்க கண்டெம்ட் வந்தது இல்லையா? அங்க அது மாதிரி செஞ்சாங்களா? அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது. அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையை இந்த சமயத்தில் முன்வைக்கிறேன். எங்களுக்கு அந்த கவலை இருக்கு. தமிழ்நாட்டில் யாரும் அந்த இடத்துல தீபம் ஏத்தணும் கேட்கலைங்க. நில அளவை கல்லுல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு மயில் கல்ல ஏத்தணும், அம்மி கல்ல ஏத்தணும் வந்து உட்காருவானுங்க. எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலையா? எங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரல, எய்ம்ஸ் வரல. இந்த ரெண்டுக்கும் பிஜேபி காரனுங்க இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. இந்து முன்னணிக்காரன் குரல் கொடுக்கல. இப்ப இந்த தீபத்தை ஏத்தனா மெட்ரோ ரயில் வந்துருமா? இந்த தீபத்தை ஏத்தனா எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருவியா நீ? இந்த தீபத்தை ஏத்தனா தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை தீர்த்துருவியா? இந்த தீபத்தை ஏத்தனா ஜிஎஸ்டி வரி கணக்கு கொடுத்துருவியா? நீட்டு விலை கொடுத்துருவியா? சொல்லு. எதையும் செய்யாத ஒரு கும்பல் வெறும் விளக்கு ஏத்தணும் வந்து கலவரம் பண்ணுது. இதுக்கு நீதிமன்றம் துணை போவது என்பது வருத்தத்துக்குரியது, எதிர்பாராத ஒன்று. நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். நீதிமன்றம் இது போன்ற செயல்களை, இது போன்ற நீதிபதிகளை ஊக்குவித்தால், நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்கின்ற கேள்வியை எழுப்ப வைக்கிறோம். ஆகவே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நேற்று எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தை எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். பிஜேபியோட இந்து முன்னணி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை காமிங்க, ஒரு கட்சியை காமிங்க. யாராவது இருக்காங்களா? ஏதாவது அமைப்பு இருக்கிறதா? ஏதாவது பக்தர்கள் அமைப்பு இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த போன்ற கலவரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதை ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது. அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. அது முருகனுக்கு மேல்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான் எல்லாரும். இந்த அரசாங்கத்தில் அனைத்து துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் கடவுள்கள் அல்ல, உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல. மக்களின் வரி பணத்தில் சம்பளம் பெறக்கூடியவர்கள். ஆகவே மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால் அவர்களும் மக்களின் நலன் சார்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். இதுபோல மக்கள் விரோத முடிவுகளை எடுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும். இதற்கு அந்த நீதிபதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த நீதிபதிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் எங்கள் நிலைப்பாடு. யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதனால பிரச்சனை கிடையாது. ஒரு தனியான அமைப்பு நான் வந்து தீபம் ஏத்துறேன்னு சொன்ன நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இதே பிரச்சனை உருவாக்கினான்னா அதுக்கு இந்த நீதிபதிகளா பொறுப்பு. அதனால நாங்கள் வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறோம். நீதிமன்றம் என்பது விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல. நீதிமன்றமும் அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ்ல உள்ளதுதான். ஜனநாயகத்திற்கு கீழாக அனைவரும் கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான். இந்த பிரச்சனையில நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது அதிருப்தி அளிப்பதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஒரு தனி நீதிபதி ஒரு தனியான ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது. இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்து, இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையில மக்களுடைய முடிவு என்பது சட்டசபையின் முடிவு தான். நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டசபை எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான். சட்டசபையில் என்ன முடிவு இருக்கிறதோ, சட்டசபை உறுப்பினர் என்ன சொல்கிறார்களோ, அமைச்சர் பெருமக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிவு. அதை மீறி வேறு யாரும் இதில் தலையிடுவார்கள் என்றால் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு உரிமையின் மீது கை வைப்பதாக அர்த்தம். எங்களுடைய பாரம்பரிய உரிமையின் மீது, எங்களுடைய பழக்க வழக்கங்களின் மீது கை வைப்பதற்கு நீதிமன்றமோ நீதிபதிக்கோ அனுமதி கிடையாது. அப்படி நீதிபதி வைத்தார் என்றால் தமிழர்கள் விரோதமாக, அரசியல் சாசன விரோதமாக, ஜனநாயக விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றுதான் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது சமூக அமைதிக்கு நேர் எதிரானது என்பதை நாங்கள் ஜனநாயக அமைப்புகள் வெளிப்படையாக பகிரங்கம் அறிவிக்கிறோம். எங்களுக்கு இதில் எந்த அச்சமும் கிடையாது.
தமிழ்நாடு அரசு உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றிருக்கிறது. 100 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவிலாம் தீபம் ஏற்றிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது நீதிமன்றம் சொல்லுதா? சொல்லுங்க. அந்த 2 நீதிபதி சொல்லிருக்காங்க, உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது நீதிமன்றம் சொல்லட்டுமே. 100 வருஷமா ஏற்றிட்டு இருக்கிறோம்ல, அங்கே ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கதான அரசு ஏற்றி இருக்குது. நீதிபதிக்கு விருப்பம் இருந்தா அவர் வீட்டில் ஏற்றிக்கிட்டோம் சார். நீதிபதி அவர் வீட்டில் ஏற்றிக்கிட்டோம். நாங்கள்லாம் கும்பிட்ற கோயில் எங்க ஏற்றணும் நாங்க முடிவு பண்றோம். நீதிமன்றம் முடிவு பண்ண நீதிபதியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இவர் சிஎஸ்எஃப் எப்படி அனுப்புனாரு? கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் என்ன அவர் சொல்ல சொல்லுங்க, நீதிமன்றம் சொல்ல சொல்லுங்க. இப்படி அனுப்பிட முடியுமா செக்யூரிட்டி ஃபோர்ஸை? ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை இப்படி அனுப்பிட முடியுமா நீதிபதி? கண்டெம்ட் இருக்குதுங்கிற அனுப்பிட முடியுமா? நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றம் போலீஸ்ல காவல்துறையில சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பில் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. எந்த மாநிலம் அது நிறைவேற்றி இருக்குது? எந்த மாநிலம் நிறைவேற்றல. அப்ப கண்டெம்ட் என்ன பண்ணுவீங்க? ராணுவத்தை அனுப்புவீங்களா? நீதிபதி அனுப்ப சொல்லுங்க பாப்போம். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்கு சார் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தை அனுப்ப சொல்லுங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸ சட்டசபை நோக்கி அனுப்ப சொல்லுங்க பாப்போம். பண்ணுவாங்களா? எத்தனை கண்டெம்ட் இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஏகப்பட்ட கண்டெம்ட் இருக்குது. இங்க சாராய கடையை கோயில் பக்கத்து பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது, நெடுஞ்சாலை கிட்ட வைக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நீதிபதி போய் செக் பண்ணி பார்த்துட்டாரா? அதை எடுத்து கண்டெம்ட் காமிக்கவா? அப்ப என்ன பண்ணுவாரு? அனுப்பிடுவாரா? ராணுவத்தை அனுப்பிடுவாரா? துணை ராணுவ படை அனுப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க சார். நீங்க திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி போய் ஒரு இந்து முன்னணிகர் கலவர கும்பல் சொன்னதுக்காக ஒரு நீதிபதி செக் பண்றாரு. குடிசைகள் அகற்றப்படுறதுக்கு எந்த நீதிபதியாவது வீதியில போய் செக் பண்ணி பார்த்தாங்களா? அத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு போய் செக் பண்ணி பார்த்தாங்களா? உண்மையா பொய்யா டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தாங்களா? இங்க அனகாபுத்தூருக்கு நான் கேட்டமே, போய் பார்த்தாங்களா நீதிபதிகள்? அத்தனை ஆயிரம் மக்கள் துள்ள துடிக்க கொண்டு வெளியில குப்பை மாதிரி போட்டாங்களே, அந்த நீதிபதி உத்தரவு அடிப்படையில் தான் நடந்தது. அப்பவே போய் செக்அப் பண்ணிருக்கணுமே. நீதிமன்றம் தப்புனா நீதிமன்றம் தப்பு தாங்க. அதுல சொல்றதுல எந்த பயமும் கிடையாது. தப்புனா தப்பு தான். அதனால இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் வர்றது, அதற்கு ஏற்ப சூழலை உருவாக்குவதில் நீதிமன்றம் பங்கு வகிக்க கூடாது என்பதைத்தான் இந்த சமயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஒன்று பண்ணியிருக்கலாம், எச் ராஜாலேருந்து எல்லாத்தையும் குண்டர் சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டு 1 வருஷம் உட்கார வச்சிருந்தானா ஒழுங்கா இருந்திருக்கும். அவங்களால வெளியே விட்டதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அவங்களுக்கு முருக வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம்? எச் ராஜாவுக்கும் பாண்டியாவுக்கும் முருக வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அவங்களுக்குலாம்? நாங்க போவாங்க. ஒன்னும் எங்க குடும்பத்தில் திருப்பரங்குன்றம் முக்கியமான கோவில். எங்க குடும்ப வழிபாட்டுக்கு நாங்க போற கோவில் தான் அது. எல்லாருமே அந்த முருகன் கோவில் கும்பிடுற குடும்பத்தை சார்ந்தவங்க தான். நாங்க சாமி கும்பிடலாம், கும்பிடாம இருக்கலாம். குடும்பத்தில் கும்பிடுறாங்க இல்ல. எங்களுக்கு தெரியாத புது ப்ராசஸா எச் ராஜாவுக்கும் பாண்டியாவுக்கும் வந்திருக்குது. இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கேள்வி அதாங்க. இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? என்னைக்காவது எச் ராஜா அழகு குத்தி இழுத்திருக்காரா? காவடி தூக்கியிருக்காரா? தூக்க சொல்லுங்க. அழகு குத்த சொல்லுங்க பாப்போம். அழகு குத்த தூக்க சொல்லுங்க பாப்போம். பாண்டே குத்துவாரா? பாண்டே அழகு குத்துவாரா? எச் ராஜா அழகு குத்துவாரா? காவடி தூக்குவாரா? அரகரான்னு ஓடுவாரா? அது வரைக்கும் நாங்களாம் பார்த்தது இல்லை. எங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, இவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, இவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, எங்க குடும்பங்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. நாங்கள் வேணா காமிக்கிறோம், போட்டோவே எடுத்து காமிக்கிறோம். எச் ராஜா குடும்பத்தில் காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். அல்லது பாண்டிய குடும்பத்தில் காமிச்சு. ஒன்று ராம ரவிக்குமார், அவர் யார்? அவர் இந்துக்களோட பிரதிநிதி. அவரு வேற இந்துக்கள் பிரதிநிதி. அவரு கலவரம் பண்றதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கிறவங்க. அதனால இந்த சிக்கல் என்பதை கலவரத்தை கொண்டு வரக்கா பண்றாங்க. இந்த கலவரம் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சா அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். நீங்களும் கூட்டத்தை கூட்டு வந்தீங்கன்னா நாங்களும் கூட்டத்தை கூட்டு தயாரா இருக்கிறோம். என்ன தோழர்? நாங்களும் தயாரா இருக்கிறோம். இது தமிழ்நாடு. முருகனை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும்னு தெரியும், திருப்பரங்குன்றத்தை எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும், கலவர கும்பலை எப்படி வரணும்னு தெரியும். இது மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறும் அப்படி இப்படின்லாம் இந்த பிஜேபியில் பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மேலெல்லாம் உடனடியாக வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படணும். இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன கலவரம் வந்தது என்று தெரியும், இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியும். இப்படியெல்லாம் கலவரம் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிபதி மேலே வழக்கு வர்றது தப்பு கிடையாது.
நாளைக்கு இதனால கலவரம் வந்துச்சுன்னா இந்த நீதிபதி மேலையும் எங்க மேல குண்டர் சட்டம் போடுற மாதிரி NSA போடுற மாதிரி நீதிபதி மேலையும் போட வேண்டி வரும். அதை நாங்களும் கேட்க வேண்டி வரும். அதனால தமிழ்நாட்டில் அமைதி நிலவுவதற்கு தான் நீதிமன்றம் உதவ வேண்டுமே ஒழிய இது போன்ற கலவரக்காரர்களை நீதிமன்றம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றத்தை நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நீதிமன்றம் இந்த பிரச்சனை இதோடு முடித்து தமிழ்நாட்டினோட வளர்ச்சிக்கு உதவுகின்ற வகையில் தீர்ப்புகளை தர வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். GR சாமிநாதன் அவருடைய தீர்ப்பு என்பது இந்துத்துவ கும்பலுக்கு ஆதரவான தீர்ப்பு. BJP அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தை பயன்படுத்தி தான் பல தீர்ப்புகளை சட்டவிரோதமாக வாங்கியிருக்காங்க. அயோத்தி தீர்ப்பும் அந்த மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதே போல தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கும் GR சாமிநாதனை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு என்பது சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் RN ரவி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக, அதாவது இணையான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் RN ரவி நடத்துகிறார், நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இணையான அரசைத்தான் இன்றைக்கு GR சாமிநாதன் நடத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்குறாரு, அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு CISF என்று சொல்லக்கூடிய படையை அனுப்புகிறார். CISF என்று சொல்லக்கூடிய இந்த படைக்கு என்ன வேலை? கோர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி வேலை பார்க்குறது அந்த படையோட வேலையை. கோர்ட்டுக்குள்ளே யார் போகிறா வாரா, அவர் நீதிபதியா வக்கீலா, ஐடி கார்டை சோதனை பண்ணி அனுப்புறது மட்டும்தான் அதுக்கு வேலை. அது ஒரு செக்யூரிட்டி வேலை. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு துறை இருக்குது, அது மாநில அரசினுடைய போலீஸ் துறை என்று ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அதுக்கு பொருத்தமான வேலை, அதுதான் அது அமுல்படுத்துகிற அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது CISFக்கு உத்தரவு போட்டு அனுப்புகிறாரு. அந்த CISF படைக்கு பின்னால் இந்து முன்னணி கும்பல் போகிறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதி சீர்குலைந்து போயிருப்பது போலவும், திருப்பரங்குன்றமே ஒரு கலவர பூமியாக மாறி இருப்பது போலவும் ஒரு அணிவகுப்பு நடத்துகிறாங்க. CISF ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கையில் லத்தி வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அணிவகுப்பு நடக்குது. பின்னால் இந்த இந்து முன்னணி குண்டர்கள் இந்த ரவிக்குமாரா அந்த இந்த கும்பல்கள் பின்னால் போகிறான். என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? அப்படி போகும்போது போலீஸ் தடுக்கிறாங்க. தடுத்து இது எங்கே பிரச்சனை, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த CISF படை நாங்கள் நீதிபதி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு, ஆகவே நாங்கள் இதை நாங்கள் அமல்படுத்த போவோம், நீ யார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டிருந்தா, இல்லை போலீஸை மீறி CISF போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸுக்கும் CISFக்கும் தகராறு நடந்திருக்கும் இல்லையா? அப்படி தகராறு நடக்கின்ற சூழலை உருவாக்கியதாரு GR சாமிநாதன். அப்படி நடந்தால் என்ன ஆகும்? மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான முரண்பாடாக ஒரு பிரச்சனையாக பகையாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். ஆக சாமிநாதன் அவர்கள் செஞ்சது ஒரு குற்றம். அது வேற ஒருத்தர் செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு அவங்களை கைது செஞ்சிருப்பாங்க. ஒண்ணு வேணா CISF அந்த அதிகாரி ஒருத்தர் உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அமல்படுத்த உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப உத்தரவு போட்டவர் ஒரு நீதிபதி. நீதிபதி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் உத்தரவு போடலாம், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான அது காமிக்குது. அப்ப இந்தியா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு, ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஆக இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தான தீர்ப்பு. இதற்கு முன்னால இதே தீர்ப்பு இதே இந்து முன்னணி கும்பல் இந்த வழக்கை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னால 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அந்த நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு அந்த வழக்கு போட்டிருக்க, ஆகவே உன் வழக்கு எடுத்துக்க முடியாது தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணதை பற்றியான GR சாமிநாதனோட கருத்து என்ன? இன்றைக்கு இந்த வழக்கு அப்பீலுக்கு போகுது, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தள்ளுபடி செய்யும் போது அந்த 2 நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன? அங்க தீபம் ஏற்றுவதா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க அவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபமே ஏற்றலையா? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் என்பது அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் காலம் முழுவதும் ஏற்றப்பட்டு வருகின்றது. அதுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அப்ப தீபம் ஏற்றுவதில் அங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது.
அதாவது அங்க தீபம் ஏற்றுகின்ற நடவடிக்கை இல்லாதது போலவும், ஏதோ அது புதுசாக இந்து முன்னணி கும்பல் தான் வந்து தீபம் ஏற்றுவதற்கு போராடுவது போலவும் ஒரு கதையை வந்து கட்டி விடுறாங்க. அப்ப ஜி.ஆர். சாமிநாதனோ அல்லது 2 நீதிபதிகள் பெஞ்ச் என்ன சொல்லிருக்கணும், ஏப்பா இங்க வா, ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏற்றப்பட்டு வருது, அங்க இருக்கக்கூடிய பட்டர்களோ பக்தர்களோ அல்லது இந்து அறநிலையத்துறையோ யாருமே இதை பத்தி வந்து எந்த பிரச்சனையும் வைக்கல, அவங்க இதை பத்தி எந்த டிஸ்பியூட்டும் வைக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கே வந்து தீபம் ஏற்றணும் பிரச்சனை கொண்டு வர, அதை ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருக்க இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல ஏற்றணும் ஏன் நீ கொண்டு வரன்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்ப தீபம் ஏற்றப்படாமலா இருக்குன்னா ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றது, கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு புது இடத்துல ஏத்துவேன்னு சொல்றதுக்கு அதாவது அந்த இந்து முன்னணிக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? ஒரே விஷயம் தான், கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான். தோழர் சொன்னது போல இந்து முன்னணியோட வரலாறு என்ன? தமிழ்நாட்டில் கலவரம் செய்வதுதான் அவனோட வரலாறு. எங்கு பார்த்தாலும் மண்டைக்காடு உட்பட கோவை உட்பட எல்லாத்திலும் கலவரம், கொலைகள் நடந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றத்திலும் அதுதான் அதை நடத்த வேண்டும் என்றுதான் அவன் நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். அந்த மலையில் தர்கா இருக்கக்கூடாது, தர்காவுக்கு இடைஞ்சல் செய்யலாம். இப்ப தீபம் ஏற்றுங்கள் என்று இந்த உத்தரவு போட்டிருக்காங்களே நீதிபதிகள், அந்த இடத்துக்கு மனுஷன் நடந்தே போக முடியாதுங்க. சாமானியமா ஒரு மனிதன் போய் அங்க போய் தீபம் ஏற்ற முடியாது, அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு அது அந்த மாதிரி பகுதி எதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சு வந்து அங்க வந்து அது பொருத்தமா இருக்குன்னு அவர் உத்தரவு கொடுத்திருக்காரு. அவரு ஏன் உத்தரவு கொடுத்திருக்காரு? ஜி.ஆர். சாமிநாதன் என்பவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு நீதிபதியாக இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு நீதி வழங்க வேண்டும் என்பதில் இருந்து அவர் விலகி சென்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தத்துவத்தை, இந்துத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். இது வந்து ஒரு சனாதனவாதியினுடைய தீர்ப்பு இது. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. மதச்சார்ப நாட்டினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு, அரசியல் பிரச்சனைக்கு எதிரான விஷயம் இது. ஆகவே இந்து முன்னணி கும்பல்கள், அங்கே கலவரம் செய்த கும்பல்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது.